முட்டையை எடுத்துக்கோங்க. முட்டை வறுவல் வறுக்கலாம். முட்டையை கழுவிடுவோம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடலாம். குக்கரை வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவை அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கழுவி வச்சுருக்க முட்டையை இதில் போட்டுக்கோங்க. முட்டையை போட்டு ஒரு விசில் வர அளவுக்கு வச்சுக்கலாங்க. மூடியை போட்டு மூடிடலாம். குக்கர் ஒரு விசில் வரட்டும். வந்தது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் வந்து தான் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. முட்டை குக்கரில் போட்டால் வெடிச்சிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒன்றாகாது, நல்லாவே இருக்கும். முட்டை எடுத்தோம்னா ரவுண்டாக விசில் எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முட்டை ரவுண்டாக இருக்குது. இது ஆறட்டோன்னு செய்யலாம் வாங்க. தண்ணியில் போட்டுக்குவோம். இது நல்லா ஆறட்டும். பாருங்க, முட்டையை உரிச்சாச்சு. முழுசாக இருக்க பாருங்க, ஒன்றும் ஆகாது. வெடிச்சிடுமோன்னு பயப்படாதீங்க. இதை கட் பண்ணிக்கலாம். முட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நான் 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றி கலக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டு போல் பண்ணிக்கணும். முட்டைக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக முட்டை இருக்குன்றதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நான் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன் மிளகாய்த்தூள். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டேன். மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி பண்ணிக்க. எல்லாத்தையும் இதே போல் பண்ணிக்கலாம். ஒன்றை போல் பண்ணிவிடுங்க. உங்கள் கண்ட்ரோலாக இருக்க பையன் நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறதா லெட்டர் எழுதி காணாம போயிட்டான். அது யார் பார்க்குறீங்க? நீங்கள் என்ன கேட்க வரீங்க புரியுது சார். தோசைக்கல் போட்டுக்கலாம். நல்லா சூடாகட்டும். அப்படியே அவங்க அம்மா மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போவே எனக்கு இருக்கிற போலீஸ்காரன் காணாம போயிட்டான். உண்மையை சொல்லணும், எனக்கு ஒரு பயம் வச்சுருக்கேன். எனக்கு பொழுது டெஸ்டிங் கேஸ் மாதிரி தெரியல. என்ன சொல்கிறீங்க? அடுத்ததுமே தப்பாக இருக்கு சார். ஆக்சுவலாக என்ன சொல்கிறீங்க? முட்டையை போட்டுக்கலாம். கவுத்தா மாதிரி போட்டுருங்க. உங்கள் பையன் விளையாடிட்டு வந்த அரப்பிடத்தை அப்படி போட்டு ரெட் ஷர்ட்டில் அப்படியே இருக்குது. ஷூ ரேட்டில் ஷூஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ராக்டிஸ் போயிட்டு வந்த பையன்
சடனாக லெட்டர் உள்பகுதி அடியில் இருக்கணும், கண்ட்ரோல் இல்லை. மேல் பகுதி மேலே வரணும். எந்த அவசரமும் இல்லை சார். இல்லை காலையில் நீங்கள் எப்படி சொன்ன மாதிரி இது மக்கள் இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் வேகட்டும். 24 ஹவர்ஸில் நரேஷ் வெளியே போகும்போது பார்த்து ஒரே ரிட்டர்ஸ் தான். ஸோ இமீடியட் சம்திங் சார். எண்ணெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் சுற்றி ஊற்றிக்கோங்க. நாலாவது முறையில க்ளீன் பண்ணிட்டு வந்தேன் சார். அப்பதான் பார்த்தேன். வேற கூட இருந்தா வேற யாரும் இல்லை சார், நான் மட்டும்தான் இருந்தேன். முட்டை நல்லா சவுந்து வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மிளகா வெறுப்படிக்கும் ஒரு மாதிரி. மூணு பேர் வேலை பார்ப்போம் சார். இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வாமிட் எடுத்துட்டாங்கன்னு என்ன மட்டும் க்ளீன் பண்ண வர சொன்னாங்க. ஓகே அவன் என்ன பண்ணிட்டாங்க? நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி திருப்பி வைக்கணும். சார். கவுத்து போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ மேல் பகுதி நான் கோவத்துல பார்த்து போக மாட்டீங்கன்னு கேட்டேன். அடியில் போகணும், அவர் திரும்பி பார்த்து உள்பகுதி மேலே வரணும். ஒரு மாதிரி நடந்து போனாரு. அப்பதான் பொண்ணு நடந்து கொண்டு நான் பார்த்தேன் சார். ஒரு மாதிரி நடந்து இருந்துச்சா சார்? எஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ். அதிகமாக விட்டிங்களா முட்டை வந்து வெடிக்கும். நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே வறுத்தெடுங்க. நல்லா கொஞ்சம் சவுண்டு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் உள்பகுதி அடியில் போகட்டும். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. முட்டை வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா வெடிக்கும், பார்த்து செய்யுங்க. ஒரு மாதிரி நடந்து போனாரு. அவ்வளோதாங்க, முட்டை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வெடிக்குது. போட்டிங்கன்னா வெடிக்கும், அதுக்காக பயந்துக்காதீங்க. அவ்வளோதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.